கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டே இருக்கிற கிறிஸ்தவ ஜனமே, மனம் திரும்ப எத்தனையோ தடவை வாய்ப்பு கொடுத்தும் மனம் திரும்பாமல் இருக்கிறாய். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று உலகு எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். இப்பொழுதே உலகு எங்கும் சுவிசேஷம் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஊமைகளாய் பேசின வார்த்தைகளை சொல்லுகிறேன், கேளுங்கள். மத்திய சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்திலே 5 பார்த்தீர்கள் என்றால், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனை, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்காங்க இல்லையா? ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அதில் 1-2 பேர் தாங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பூமியிலே அவர்கள் கடந்து போவது ஒரு சிலரே தான். மற்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய மனசையும் தொட்டு சொல்லுங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமா? முழுவதுமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? அதான் எந்த பாவம் செய்யாமல் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்தா எந்த பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நாம் விட்டு எடுத்து போட்டோமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தா நீங்கள் பரலோகத்துக்கு இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அழைத்தா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா என்பதையும் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, இப்பொழுது உலக எங்கும் சுவிசேஷம் சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுறது, கொல்லப்படுகிறதையும் பார்க்குறோம். அவர்களே என்ன செய்வார் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரெடி ஆகலைன்னா ஆண்டவர் எத்தனையோ பேரை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்காராம். வழியில் சந்திகளில் எல்லா இடத்துலையும் இப்போ சுவிசேஷம் சொல்லப்படுது. மனந்திரமுங்க, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குன்னு அதில் கேட்டு மனந்திரமுனவை அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போவான். ஏற்கனவே தெரிந்து கொண்டு கிறிஸ்தவனாகவும் கைவிடப்படுவான். அதான் அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சொல்கிறேன், காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நீ மனந்திரமில்லைன்னா அந்தோ பரிதாபம். நான் எச்சரிக்கிறேன், மனந்திரமுங்க, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. தேங்க்யூ.